கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். கவனமாய் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை மூலம் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை உங்களுக்கு கொண்டு வருவார். விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். அதாவது ஆண்டவருக்கு காத்திருக்கிற அந்த மனிதருடைய ஆத்துமாவை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பாராம். மரணத்துக்கு நீங்களாக்குவார். இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது மரணம் என்பது நிச்சயமாகவே நமக்கு உண்டு. ஆனால் தேவன் குறித்திருக்கிற நாட்களுக்கு முன்பாக பிசாசானவன் நம்மை மரணத்துக்கு உட்படுத்த பார்ப்பான். பலவிதமான சூழ்நிலைகளை கொண்டு வருவான். அதற்கு நீங்களாக்கி ஆண்டவர் விலக்குவார். அதே போல நம்மை பாவம் செய்ய வைத்து பாவத்திற்கு அடிமையாக மாற்றி நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு கொண்டு போவான் பிசாசு. அப்படின்னா நம்மை நரகத்துக்கு கொண்டு போக பார்ப்பான். நம்முடைய ஆத்துமாவை நரகத்துக்கு கொண்டு போக பார்ப்பான். அதிலிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனத்தினாலே ஆவியினாலே நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தி நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் கர்த்தர் நடத்துகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலும் கர்த்தர் குறித்திருக்கிற நாள் வரையிலும் நம்ம வாழணும். அதே நேரம் மரணத்துக்கு பின்பு நம்முடைய ஆத்துமா நித்திய ஜீவனாகிய பரலோகத்துக்குள்ளும் வாழணும். இது நமக்கு முக்கியமான காரியம். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதமாக செய்து முடிப்பார். அவரை நம்புங்க. இன்றைக்கி சில வேளையில் நீங்கள் ஒரு மரண போராட்டத்தில் இருப்பீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ முடியாது அல்லது நான் வாழ மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விடுவிக்கிறார். ஏசப்பா விடுவிக்கிறார். இந்த பூமியில் நீங்கள் நீடித்த நாட்கள் வாழுவீங்க. நிறைய காரியத்தை சாதிப்பீங்க. பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிப்பீங்க. உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கட்டுமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரை, இன்றைக்கு கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மரணத்துக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, யாராவது மரணத்தின் பிடியில் இருந்தால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். அதுபோல் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தால் பாவத்தில் விடுதலையாக்கி அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தும். உம்முடைய மகிமை இப்போதே இவர்களை ஆளுகை செய்யட்டும். கட்டுகள் உடைந்து போகட்டும். யாராவது மரணத்தின் பிடியில் மரண வியாதியில் இருப்பாங்கன்னா இப்போது அவங்கள குணமாக்கி விடுதலையாக்குங்க. பிசாசின் தாக்குதல் விலகட்டும். கடன் பாரங்கள் விலகட்டும். பயங்கள் விலகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். இன்றைய பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் மனதார உடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை செய்யுங்க. சாட்சிகளாக எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.